ஏஆர் ரஹ்மானுடைய அவங்க மனைவி வந்து இந்த டைவர்ஸ் அறிவிக்கிற வரைக்கும், அந்த அறிக்கை வெளியே வர வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். யாருமே ஏஆர் ரஹ்மானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட மனிதர் அப்படின்லாம் யாரும் இங்கே வந்து சொல்லவே இல்லை. ஆனால் பொது பார்வையில் நல்ல மனிதராக இருந்தவர் எப்படி வந்து மனைவி வந்து சொல்கிறாங்க. இங்கே அந்தப்புற மந்தனன் சொல்கிறதெல்லாம் இங்கே கணக்கில் கிடையாது. அந்தப்புற மந்தனன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறான்னு கேட்டால் எல்லாரும் வாயில் வந்தபடிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. எல்லாரும் வாயில் வந்தபடி பேசுகிறாங்க. இவன் வாயில் வாங்கிட்டு பேசுகிறவன் தான் இவன். நீ ஏதாவது ஒரு கணக்கில் நீ வந்தியா? ஏதாவது நீ வந்து உனக்கு தெரியப்பட சொன்னியா? எல்லாமே நீ உருட்டுற. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர். நாயே, அவர் நல்லவர் வல்லவர் எங்களுக்கு தெரியும். உன்னை பற்றியும் எங்களுக்கு தெரியும். நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவத்தை வந்து யார் உறுதி பண்ணுறாங்க? அவங்க மனைவி சொல்கிறாங்க, சார் கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்றாங்க. அவர் வந்து நல்ல குணம் படைத்தவர், நல்ல இதயம் உள்ளவர், அறிவு கட்டவனே. உண்மையான சில விவகாரங்கள் வந்து வெளியே வந்திருக்குது. அந்த பெண்ணும் அங்கே டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க, மோகினி டேவும். அப்போ அதையும் இவர் மறுக்கவே இல்லை. அந்த பெண்ணும் மறுக்கவே இல்லை. உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இது. அந்த பெண்ணும் மறுக்கவே இல்லை. ஏஆர் ரஹ்மானும் மறுக்கவே இல்லை. பிஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சொல்கிற வரைக்கும் பிஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா மோசமானவர் சொல்லி சொல்கிற வரைக்கும் வரல. இப்போ எனக்கு தான் சந்தேகப்படுறேன். அந்தப்புறம் அந்த ஏன் வழியை வந்து இவ்வளோ பேசுகிறான்னா, யாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் இவர் மட்டும்தான் அவர் வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்லி எதுக்கு சொல்கிறான்னா, பிஸ்மிக்கு என்ன கவலைன்னா, இதில் நீங்கள் நெகட்டிவாக ஏதாவது பேசணும்னா என் ஃபைல் தேவையில்லாமல் எடுப்பானுங்க. ஏஆர் ரஹ்மானை பார்த்துருக்கீங்க நேரில்? டேய் அறிவு கட்டவனே, அவன் மனுஷன் தான்டா. 2 கை 2 கண்ணு 2 கால் இவ்வளோ தானே இருக்குது. எந்திர மனுஷனா அவன்? நான் கேட்குறேன். செவ்வாய்க்கிரகத்தில் வந்தவனா அவன்? நீ அவ்வளோ யோக்கியம் இல்லை. ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சி வந்து பிஸ்மி எதனால விவகாரத்து பண்ணாங்க சொல்கிறா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நான் பேசட்டா? நான் எடுத்து வைக்கட்டுமா? அடுத்த காணொலியில் எடுத்து வைக்கிறேன். உனக்காக எடுத்து வைக்கிறேன்டா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி. திரும்ப வந்துட்டேன்டா. யாருக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்தப்புற மந்தனன், பீலா பிஸ்மி, ஆமாம், இவங்களுக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து இந்த ஏஆர் ரஹ்மான் அவங்க மனைவி சாய்ரா பானு, இவங்களோட விவாகரத்து ஊரறிஞ்ச விஷயம். அது எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த விஷயத்துல பல பேருக்கு வருத்தம் இருந்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போதே தெரிஞ்சிச்சு. நீங்கள் பீலா பிஸ்மியை சொல்கிறீங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. ஆமாம். பீலா பிஸ்மி வந்து ஏஆர் ரஹ்மானுடைய தங்கையை திருமணம் பண்ணி விவாகரத்து பண்ண ஒரு நல்ல மனிதர்னு. விவாகரத்து இல்லை, விரட்டி அடிக்கப்பட்டன்னு கேள்விப்பட்டேன். விரட்டி அடிக்கப்பட்டு ஏஆர் ரஹ்மானுடைய செல்வாக்கால் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு மோசமான மனிதன் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் இந்த பீலா பிஸ்மி என்பது இங்கு பலருக்கும் தெரியாது. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ, ஒரு அறிமுகத்தை கொடுக்குறோம். இந்த பீலா பிஸ்மி ஏஆர் ரஹ்மான் சகோதரியோட முன்னாள் கணவர் அப்படின்னு சொல்ல முடியும், அல்லது இப்படி சொல்ல முடியும். என்னன்னு கேட்டால், இந்த பீலா பிஸ்மியோட முன்னாள் மனைவி தான் ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரின்னு சொல்ல முடியும். ஆமாம். இப்போ அவர் சந்தோஷமாக இருப்பாரா? என் குடும்பத்தை நீ பிரிச்சல்ல, அப்படி தான் கிட்டத்தட்ட இருப்பானுங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்து இந்த பீலா பிஸ்மி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் கடந்து போகிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டாம், ஏன்னா உறவுகளுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கிறதுனால ஒரு முன்னாள் உறவினர்ன்ற அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சினிமா நபராக வந்து நம்ம இதை விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்லி கடந்து போகிறதா தெரியுது. பிஸ்மி ஊரில் உள்ள குடும்பத்தெல்லாம், ஊரில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் பேசுவானுங்க. ஆனால் இவன் சம்மந்தப்பட்ட இவன் ஃபைலை நோண்டுவானுங்கல்ல. இப்போ ஏதாவது இப்போ ஏஆர் ரஹ்மானை பற்றி இவன் பேசுனானா, அது எப்படி பேசினாலும் இவன் ஃபைலை நோண்டுவாங்கல்ல. இல்லை, அவர் மனசாட்சி கேட்காதா? ஆமாம், அதுதான் சார். மனசாட்சியாக மண்ணாங்க கட்டியாது இவனுங்க. நீ யோக்கியனா இருந்தா சார், ரிவ்யூவுக்கு போயிட்டு கறி மீனும் தின்னுட்டு அவனுக்கு கொடுக்குற கவரையும் வாங்கி பாக்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் படம் மோசமாக இருக்குது நல்லாவே இல்லைன்னு சொல்கிறவனுங்க நீங்கள் வேற. இவனுக்கு மனசாட்சி மண்ணாங்க கட்டியாது. இவனுக்கு தேவை பணம். அது தங்கமாக இருக்கட்டும், அது தகரமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பணம். இல்லை, நீங்கள் பணமே இல்லைன்னா கூட சரி, இது இரும்பாவது அனுப்புங்க, இத்தனை டன் இரும்பு அனுப்புங்க, நாங்கள் காசு ஆக்கிறோம். அந்த மாதிரி நபர் தான் சார் இவனுங்க. இவனுக்கு எங்கே மனசாட்சியை பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்க இவனுங்கிட்ட போயிட்டு. ஏஆர் ரஹ்மான் சகல பிஸ்மி வந்து இந்த விஷயத்த பேசலை. சரி. ஆனால் பிஸ்மியோட இன்னொரு சகல அந்தனன் வந்து அப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரா இப்போ ரொம்ப புனிதப்படுத்திட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் இந்த இடத்துல ஒரு கரெக்ட் பண்ணுறேன். ஏஆர் ரஹ்மான் சகல கிடையாது, ரகலை பண்ண மைத்துனர்னு சொல்லலாம் வேணா. சரி, ஓகே. ஆமாம். அந்தப்புறம் மந்தனன் வந்து ஒருவேளை சகலையாக இருக்கலாம்.
சகலையாக இருக்கலாம். சகலனா இந்த தோஸ்து வீடியோ சகலையாக இருக்கலாம், சகலமும் இருக்கலாம். லாம் இம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாரு, அந்தணன் ரகுமான் குறித்து பல அவதூறுகள் பரப்புறாங்க சோசியல் மீடியால. மனசாட்சி இல்லாதவனுங்க, நாக்குல நரம்பு இல்லாதவனுங்க, அவனுங்க தான் இந்த மாதிரி கேவலமான ஏஆர் ரகுமானை பத்தி தப்பா பொருளை கிளப்புவானுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சார், ஃபஸ்ட்டு இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே இந்த ஏஆர் ரகுமான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் இது எல்லாமே கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம். குறிப்பாக ஏஆர் ரகுமானுடைய அவங்க மனைவி இந்த டைவர்ஸ் அறிவிக்கிற வரைக்கும், அந்த அறிக்கை வெளியே வர வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். யாருமே யூகம் கூட பண்ணாத ஒரு விஷயம். எல்லாரும் யாரையோ சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்த டைவர்ஸ் இவங்களுக்கு இருக்குமா அவங்களுக்கு இருக்குமான்றதுலாம் பேசிட்டு இருந்தா. ஏன் இந்த அந்தப்புறம் அந்தணன் கூட இவர் கருத்து கடந்த காலத்தில் விட்டுருக்கிறான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவெல்லாம் குடும்ப விஷயம் பேசாதவனா இவங்கெல்லாம் எல்லாம் பேசணுன்னு தான். ஆனால் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏஆர் ரகுமான் நல்ல மனிதர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகே. பொதுவில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதுலாம் யாரும், அதுவும் அந்தணன் மாதிரி ஆட்கள்லாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க தேவையில்லை. அவர் ரொம்ப ஒரு நல்லவர், வல்லவர், எல்லாமே தெரியும். அவர் பெண்கள் விஷயத்தில் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்லாம் இங்கே சொல்கிறாங்க இல்லையா. இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க சார். இங்கே 2 ஆண்கள் இருக்கிறாங்க. பெண்களை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கிற சில நபர்கள் இருக்கிறாங்க. அது உடனே நீங்கள் அந்தப்புறம் நினச்சிடாதீங்க. இன்னொரு தரப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்கள் ஒரு பலவீனம் படும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிடியில் சிக்கிப்பாங்க. பிடியில் சிக்கிப்பாங்கன்னா என்ன, அவங்க அன்பின் பிடியால் இல்லை காதலின் பிடியால் சிக்கிப்பாங்க. அது வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு கேட்டகரியாக கூட இவர் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ வைரமுத்து பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்தபோது அவர் பார்த்தீங்கன்னா சிக்கல் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வைரமுத்தியும் இவங்களையும் கொண்டு ஒரே கேட்டகரியில் வைக்க முடியுமா, ஏஆர் ரகுமானுக்கு வைக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா சின்மை தான். அதை தாண்டி வேறு எந்த பெண்களும் குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணது ஏஆர் ரகுமான் தங்கச்சி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களும் கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட நபர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க, தவிர அவங்க சந்தித்த அனுபவங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை. பட் சின்மையை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சுசித்ரா சொன்னதை நம்ம செகண்டாக எடுத்துப்போம். அவங்க மொத்தம் வைரமுத்து கட்டம் கட்டப்பட்டார், ஒரு காமுகனாக கட்டம் கட்டப்பட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கோ, அது ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும், வைரமுத்துவாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும் சார், இங்கே அந்தப்புறம் அந்தணன் மாதிரி ஆட்களை சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நாம் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது, பொது பார்வையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லவர் வல்லவர் சொல்லப்படும். திறமைசாலிகளை வல்லவர்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குணத்தால் பார்த்திங்கன்னா அவர் பழகும்போது ஒரு நல்ல மனிதர் சொல்லுவாங்க. இது ஏஆர் ரகுமானுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆனால் அதை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்றது யார் சொல்ல முடியும்னு கேட்டால் 2 நபர்கள் சொல்ல முடியும். பெற்ற அன்னை தன் பிள்ளையை நல்லவனான்னு கெட்டவனான்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததும் கேட்டால் மனைவி சொல்ல முடியும். இந்த தாண்டி வேறு எந்த உறவும் சொல்ல முடியாது. அது பிள்ளைகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், மாமன் மச்சனாக இருக்கட்டும், சொந்த பந்தம், யாரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் 2 நபர்கள். அப்பா கூட சொல்ல முடியாது பிள்ளைய, பெற்ற தாய் சொல்ல முடியும். தான் பிள்ளை எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு அவங்க அறுதிட்டு சொல்ல முடியும். அதே மாதிரி மனைவி சொல்ல முடியும், தன் கணவன் நல்லவனா கெட்டவன். இங்கே யாரும் ஏஆர் ரகுமானை பார்த்தீங்கன்னா கெட்ட மனிதர் அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்லவே இல்லை. ஆனால் பொது பார்வையில் நல்ல மனிதராக இருந்தவர் எப்படி மனைவி சொல்கிறாங்க. இங்கே அந்தப்புறம் அந்தணன் சொல்கிறதெல்லாம் இங்கே கணக்கில் கிடையாது. அந்தப்புறம் அந்தணன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறான்னு கேட்டால் எல்லாரும் வாயில் வந்தபடிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. எல்லாரும் வாயில் வந்தபடி பேசுகிறாங்க. இவன் வாயில் வாங்கிட்டு பேசுகிறவன் தான் இவன். புரியுதுங்களா சொல்கிறது? யார் அந்தப்புறம் அந்தணன் தான் நான் சொல்கிறேன். ஏதோ கொச்சையாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இவன் சொல்ல அப்படி இல்லை. இவன் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு கேட்டால் செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லி நாய்களை ஒப்பிட்டு பேசுகிறான் இல்லையா. மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறது தமிழா பாண்டியனை தான் சொல்லலாம். தமிழா பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, வெகு நாட்கள் அவர் குடும்பத்தோடு இல்லாமல் துபாயில் வேலை நிமித்தமாக இருந்துட்டாரு, தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிறாரு குடும்பத்தோட அப்படின்னு அவருடைய பார்வையை சொல்கிறார். இன்னொரு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பைல்வான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சினிமா வட்டாரத்தில் அவர் இருந்ததுனால, சினிமாவிலே அவர் நீண்ட காலம் அனுபவம் இருக்கிறதுனால அவர் சில வார்த்தைகள் சொல்கிறார்.
ஒரு பெண் ஒரு என்ன சொன்ன வந்து ஒரு கிட்டார் வாசிக்கிற ஒரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறார். இது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அந்தப்புறம் அந்த அறிவு கட்ட அந்த அந்தப்புறம் மந்தனன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உன் காணொலி ஃபுல்லாக நாங்கள் கேட்டோம். நீ ஏதாவது ஒரு கணக்கில் நீ வந்தியா? ஏதாவது நீ வந்து உனக்கு தெரியப்பட சொன்னியா? எல்லாமே நீ உருட்டுற. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர். நாயே, அவர் நல்லவர் வல்லவர் எங்களுக்கு தெரியும், உன்னை பற்றியும் எங்களுக்கு தெரியும். நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து யார் உறுதி பண்ணுறாங்க? அவங்க மனைவி சொல்கிறாங்க சார், கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்றாங்க. அவர் வந்து நல்ல குணம் படைத்தவர், நல்ல இதயம் உள்ளவர். அறிவு கட்டவனே அந்தம்மா இதயம் உடஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. யார்? சாய்ரா பானு வந்து இதயம். இப்போ நம்ம ஒன்று சொன்னால் தவறாக எடுத்துக்கூடாது. இப்போ ஏஆர் ரஹ்மான் நல்லவர் சொல்லக்கூடிய இந்த பண்ணாடையை தான் நான் கேட்குறேன். இந்த அந்தப்புறம் வந்து சாய்ரா பானு யாரா சொல்லு. சாய்ரா பானு வந்து தான் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க விவாகரத்தை. அவங்க இதயம் நொறுங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க, உடஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க, கண்ணாடி மாதிரி உடஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாய்ரா பானு கட்டவங்களா நீ சொல்லு. நெஞ்ச நக்கறல, ஏஆர் ரஹ்மான் நெஞ்ச நக்கறல, அவர் நல்லவர் வல்லவர்னு எல்லாரும் இங்கே நல்லவர் தான், நாங்களும் சொல்கிறோம் நல்லவர் தான். ஆனால் தனிப்பட்ட குடும்பத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா கிட்ட வந்து அவர் வந்து நடந்துட்ட விதம், அந்த அம்மா வந்து இதயம் நொறுங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அதை புறம் சொல்ல முடியுமா? இல்லை அந்த அம்மா தப்பாக சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கணும் முதல்ல. இங்கே நீ ஏதோ நெஞ்ச ஏஆர் ரஹ்மான் நெஞ்ச நக்கிறதுக்காக இங்கே பேசுறது கிடையாது. மற்றவங்களை நீ சொல்கிறல, இங்கே யாரும் இங்கே அறிவில்லாதவர் கிடையாது. அவங்க வைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே நேரத்தில் ஒரு பெண் கிட்டார் வாசிக்கிற அந்த மோகினி டே என்றவங்களும் வந்து விவாகரத்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீ சொல்கிறல்ல ஏஆர் ரஹ்மான் நல்லவர் வல்லவர் நல்லவர், இப்போ நானும் சொல்கிறேன் ஏஆர் ரஹ்மான் நல்லவர் தான். இப்போ இந்த குற்றச்சாட்டு வரும்போது அவர் தானே பேசணும். நீ பேசுறதுக்கு யார்? அவருக்கு வாயா நீ? நான் கேட்குறேன். இல்லை வேறு எதனாவா? அவர் தானே பேசணும், அவர் தான் சாப்பிட்ணும், அவர் தான் அவுட் சைடு போகணும். அவருக்காக நீ போக முடியாது வாயில். அவர் அவுட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா நீ வாயில் போக முடியாது அவருக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மோசமானவங்க, ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் தவறாக சொல்கிறாங்க. அறிவு கட்டவனே குற்றச்சாட்டு யார் மேலே வரும்? உன் மேலே வரும், என் மேலே வரும். குற்றச்சாட்டு வரும்போது மறுக்கணும், இது இல்லைன்னு சொல்லி விளக்கணும். 2 நாள் ஆச்சு. ஒரு மோகினி டேன்ற வந்து ஒரு கிட்டார் வாசிக்கிற அந்த பெண்ணோட இணைச்சி பேசுகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் ஏன் வாயை மூடி இருக்கணும்? பேசட்டும். இது தவறு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புரளி வதந்தி. என் மனைவியோட நான் என் மனைவிக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. அறிவு கட்டவனே அந்தப்புறம் அந்தனா ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்கிறாருன்னா, பாலமாக யாரும் இருக்க வேண்டாம். அரண்மனையோட இந்த என்னது இந்த சிம்மாசனத்தோட கால் நொறுங்கிடுச்சு, புரிஞ்சுக்க வேணாமா? இதுலேருந்து யாரும் பாலமாக வருவானா? உன்னையும் தாண்டா சேர்த்து சொல்கிறான், நீயும் வராதுங்கிறான். இப்போ புரியுதுங்களா? உண்மையிலேயே வந்து குற்றமற்ற நபராக இருந்தால், தன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மீது அன்பும் காதலும் இருந்தால், அப்போ அவர் என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா, இதை யாரும் பேச வேண்டாம், என் மனைவியோடு நான் என்றைக்கும் வந்து உறவில் தான் நான் இருக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துட்டாங்க, நான் அந்த முடிவை மாற்றி அமைக்கிறேன் அவர் சொல்லுவான். அவன் என்ன சொல்கிறான் கேட்டால், பாலமாக இருக்காதீங்கன்னு சொல்கிறான். புரியுதா சொல்கிறது? எதுக்குன்னா இப்போ உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ மாமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பார்க்காதீங்கன்னு சொல்கிறான். புரிஞ்சுக்கணும் முதல்ல. மற்றவர்களை விமர்சனம் பண்ணுறது பெருசிலடா நாயே. நீ முதல்ல ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணு. நீ நல்லவர் வல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஏஆர் ரஹ்மான் நல்ல மனிதன்றது எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்லி தான், அதுவும் நீ சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எத்தனை பேரை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிற நான் கேட்குறேன். நீ அவ்வளோ நல்லவங்களாடா நீங்கள்? சொல்லு பார்க்கலாம். இப்போ பேசலாமா பிஸ்மியை பற்றி? பிஸ்மி பண்ண கொடுமைகளை பற்றி பேசலாமா? நீ சொல்கிறல்ல செக்கு எதுவும் தெரியல, சிவலிங்கம் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறல்ல, நீ இதே பிஸ்மியை பற்றி பேசலாமா? எச்சரிக்கிறேன் நான். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர் சொல்கிறாருன்னா, அவருக்கு சில அனுபவங்கள் அடிப்படையில் சில தகவல்கள் வந்து வரக்கூடிய தகவலை அவர் பேசுகிறார். உன் கருத்தை நீ சொல். நீ எத்தனை பேர் பேசியிருக்க? ஏன் விஜய்க்கு வந்து வீடு வாங்கி கொடுத்த சொல்ல நீ சொல்லடா? நீ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்ல நீ? சிம்ரனை பற்றி பேச சிம்ரன் மைய பற்றி பேசுகிற, அதெல்லாம் விசாரிச்சு பேசுனியா? நீ சொல்றிய விசாரிச்சு பேச, நீ பேசுகிறா விசாரிச்சு. யோகி பாபா அறிவு கட்டவனே, யோகி பாபா சொல்ல, ஈத்தரைன்னு சொல்ல. நீங்க யோகி பாபா அஜித்தை பத்தி அஜித்தை பத்தி பேசுற. சிவகார்த்திகேயன் அவர் மனைவி இமானோட இப்ப நான் கேட்கிறேன், சிவகார்த்திகேயன் விஷயத்துல நீ என்ன போய் இமான் விஷயத்துல பேசுனீங்க? அப்படி விசாரிச்சுட்டு பேசுனியா? அறிவு கட்டவனே. இங்க ஏஆர் ரஹ்மான்னா ஒரு சட்டம், சிவகார்த்திகேயனா ஒரு சட்டமா? ஏஆர் ரஹ்மானா ஒரு சட்டம், விஜய்னா ஒரு சட்டமா? இங்க எல்லா மனிதரும், நான் சொல்றேன், பொது பார்வையில் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில யார் நீ சொல்ல முடியாதுடா அறிவு கட்டவனே. அவங்க மனைவி சொல்றாங்க, என் இதே உடைஞ்சிடுச்சு நொறுங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. யார் உடைச்சது? யார் நொறுக்கிறது? சொல்றா அறிவு கட்டவனே.
போகிற போக்கில் நீ பாட்டு அப்படியே சொல்கிற சிவம் எது செக்கு எது தெரியல, சிவலிங்கம் எது தெரியல, நாய் காலத்துக்கு இதை தாண்டா உங்களுக்கு தெரியும். நீ நாய் காலத்துக்கு போது நீ வாயை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அறிவு கட்டோனே. இல்லை, பொண்டாட்டிக்கு தெரியாத விஷயம்லாம் பொண்டாட்டிக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டி சொல்லுது. யாராவது இதுக்கு முன்னாடி பேசலாம் சார், நீங்களும் சொல்லுங்கள். யாராவது ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த பெண்ணோட தொடர்பில் இருக்காங்க, பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள். இது வரைக்கும் யாரும் பேசுனதே கிடையாது. இளையராஜா மீது கூட சில விமர்சனங்கள் வந்தது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் எந்த விமர்சனம் வரவே இல்லை. பார்த்துட்டு தானே இருந்தோம். இப்போ திடீர்னு அவங்க மனைவி வந்து ஒரு இந்த அறிக்கை விட்ட பிறகு தான் வெடித்து வெளியே வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? ஏஆர் ரஹ்மான் ஒரு நாள் கழித்து பேசுகிறவர் என்ன சொல்லணும்? மறுநாள் பேசுகிறவர் இதை வந்து யாரும் பாலமாக இருக்காதீங்கன்னு சொல்கிறார். ப்ரைவசி வேணும்னு சொல்கிறார். அவங்க மகனும் அதான் சொல்கிறான். இவங்க 3 பேர் இல்லாமல் சார் நீ ஏதோ நீ பெருசாக நான் கேட்குற முதல் செய்தி இவன் தான் போடுறான். என்ன போகிறான்னு கேட்டால் பின்னணி என்னன்னு போட்டான். சரி, பின்னணி என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் சொல்ல. செய்தி வந்த செய்தியை மட்டும் சொல்கிறான். அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. இவர் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதில் இப்படி கொடுத்துருக்காருன்னு சொன்னானே தவிர எந்த எக்ஸ்க்ளூசிவில் எந்த பின்னணியும் சொல்லவே இல்லை. இருக்கிற செய்தியை வந்திருக்கிற செய்தியை மட்டும் மீடியாலே பார்த்துட்டு மீடியாலே பேசிட்டு இருக்காங்க. வேறு ஒரு சொல்கிறான், நீங்கள் யாராவது ஏஆர் ரஹ்மானை பார்த்துருக்கீங்க நேரில்? டேய் அறிவு கட்டணே, அவன் மனுஷன் தான்டா. 2 கை 2 கண்ணு 2 கால் இவ்வளோ தானே இருக்கு. என்னமோ ஏஆர் ரஹ்மான் பாரு ஆகாயத்தில் குதிச்சு அது எந்திர மனுஷனா அவன்? நான் கேட்குறேன். செவ்வாய்கிரகத்தில் வந்தவனா அவன்? நான் கேட்குறேன். இல்லை ஏலியனா? அவனும் மனுஷன் தானே. அல்பத்தனமாக இன்னொன்று சொல்கிறான். அவர் தெரு வந்து குறுகலாக இருக்கும். அந்த தெருவில் வந்து சச்சின் வந்து நடந்தே போனான். டே சச்சின் மனுஷன் தான்டா, நடந்தாண்டா போவான் அவன். ஹெலிகாப்டரில் போய் நேராக வீட்டுக்குள்ளே போய் இறங்குவான். ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்குள்ள அறிவு கட்டம் பேசுது. நல்லா தெரியுது ஏதோ எங்கேருந்து சில்லறை வந்துருக்கு. அவன் சொல்லியிருப்பான், பிஸ்மி நான் எதுவும் பேச முடியாது, நீங்கள் ஒரு நல்ல விதமாக 4 வார்த்தை பேசிருங்க, இதில் எவனாவது என் கதையை எடுத்து விட்டுற போகிறான்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. நீங்கள் ஏதாவது வந்து நெகட்டிவாக பேசுனீங்கன்னா என் ஃபைலை எடுப்பானுங்க. என் ஃபைல் சம்மந்தப்பட்ட ஃபைல் டோட்டலாக ஏஆர் ரஹ்மான் வீட்டில் என்னுடைய ஃபைலும் இருக்குது. இப்போ நீங்கள் நெகட்டிவாக பேசணும்னா எடுப்பான், நீங்கள் பாசிட்டிவாக பேசி விடுங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால் நல்ல மனுஷன் நெஞ்சை நக்கிறான். யார்? ஏஆர் ரஹ்மான் நெஞ்சை நக்கிறது. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ யார் கெட்ட மனிதர் சொன்னது? ஏஆர் ரஹ்மான் யார் கெட்ட மனிதர் சொன்னது? இப்போ யாரோ ஏதோ எடுத்து போடுறாங்க சார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க சங்கிகள் வந்து இதை பெருசாக்குறாங்க. சார் நான் ஒரே வார்த்தை கேட்குறேன். இங்கே சங்கிகள் வந்து இருக்குதே உங்களுக்கு தெரியும், மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏதாவது அவங்க என்ன போயிட்டு சாய்ராமன்கிட்ட போயிட்டு அம்மா நீங்கள் ஏஆர் ரஹ்மானை நீங்கள் விவாகரத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? நீங்கள் தானே வெறும் வாய்க்கு அவளை எடுத்து கொடுக்குறீங்க. அவங்க வந்து விவாகரத்துன்னு சொல்கிறாங்க. விவாகரத்துன்னு சொல்லக்கூடிய அவசியம் கூட கிடையாது. இதை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இதை செய்தியாக வெளியிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், பிஸ்மி வந்து டைவர்ஸ் பண்ணான் ஏஆர் ரஹ்மான் தங்கச்சி, ஏதாவது வெளியே வந்துச்சா? வெளியே ஏஆர் ரஹ்மான் சொன்ன பிறகு தான் வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. பிஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சொல்கிற வரைக்கும் பிஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சொல்லி சொல்கிற வரைக்கும் வரல. இப்போ எனக்கு தான் சந்தேகப்படுறேன், அந்தப்புறம் அந்த ஏன் வழியை வந்து இவ்வளோ பேசுகிறான்னா, யாரோ ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் இவர் மட்டும்தான் அவர் வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்லி எதுக்கு சொல்கிறான்னா, பிஸ்மிக்கு என்ன கவலைன்னா இதில் நீங்கள் நெகட்டிவாக ஏதாவது பேசணும்னா என் ஃபைல் தேவையில்லாமல் எடுப்பானுங்க. அதை அவாய்ட் பண்ணால் நீங்கள் ஒரு நல்லவர் வல்லவர்னு பேசுங்கன்ற. அதுக்கு தான் இந்த நாய் வந்து என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா, நாய்க்கு வந்து செக்கு தெரியல சிவலிங்கம் தெரியலன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், வாயில் வந்ததெல்லாம் யாரும் வந்து இங்கே சொல்லவே இல்லை, எந்த கதையும் சொல்லவே இல்லை. நடந்த விஷயத்தை பேசுகிறாங்க. உண்மையான சில விவகாரங்கள் வந்து வெளியே வந்திருக்குது. அந்த பெண்ணும் அங்கே டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க மோகினிடேவும். அப்போ அதையும் இவர் மறுக்கவே இல்லை. அந்த பெண்ணும் மறுக்கவே இல்லை. உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இது. அந்த பெண்ணும் மறுக்கவே இல்லை. ஏஆர் ரஹ்மானும் மறுக்கவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில உண்மைன்ற அடிப்படையில் சிலர் பேசுகிறாங்க. நீ உண்மை இல்லைன்னா நீயாவது சொல்லணும்ல, அப்படிலாம் உண்மை இல்லைங்கன்னு சொல்லணும்ல. சொல்லு. மோகினிடேக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சொல்லு. ஒரே நாளில் விவாகரத்து அறிவிக்க வேண்டிய அவசியம் ஒரே நாளில் அறிவிக்கிறாங்க சார். ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு வதந்திகள் பேசப்படும் போது படத்தை போட்டே பேசுகிறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல விளக்கம் தர்றது யாரு? இவன் ஏன் நடுவில் மாமா வேலை பார்த்துட்டு இருக்கிறான்ற நான் அந்த புறம் மந்தனை தான் சொல்கிறேன். அவன் ஏன் நடுவில் இதை வந்து பேசிட்டு இருக்கான்? ஏஆர் ரஹ்மான் பேச சொல்லுங்க பார்க்கலாம். நீ தான் தினம் பார்த்தவர் இல்லை ஏஆர் ரஹ்மானை, எங்கே பேச சொல்லு பார்க்கலாம். இவன் நோக்கமே என்னன்னு கேட்டால் பிஸ்மியோட ஃபைல் வெளியெடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். அதுக்காக நம்ம பாசிட்டிவாக சொல்லணும், அவரை ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். நீ அவ்வளோ நல்லவர் சொன்னால் நீ பேசவே பேசாத. நீ பேசுறதோ நீ இந்த அறிக்கையில் விடும்போதே நீ என்னன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் கலரி விடணும். இப்போ இவனாக கலரக்கூடாது, மற்றவங்க கலரணுன்றதுக்காக ஊரில் இருக்கிறோம்னா நீ சாடுற. அவர் தமிழா பாண்டியனை
பைல்வான் ரங்கநாதன் சொல்கிறாரு, இன்னும் இவர் சொல்கிறாரு, எல்லாரும் இவனுங்க ஒருமையில் அவனுங்கள இவனு நாயே, நீ நெஞ்சு நக்கிறது தெரியும், நீ அவ்வளோ யோக்கியம் இல்லை. ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சி வந்து பிஸ்மி அதனால விவகாரத்து பண்ணாங்க சொல்கிறா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நான் பேசட்டா, நான் எடுத்து வைக்கட்டுமா? அடுத்த காணொலியில் எடுத்து வைக்கிறேன், உனக்காக எடுத்து வைக்கிறேன்டா. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி சார்.